பசங்களா, am I audible? எல்லாருக்கும் நான் பேச கேக்குதா? Can you guys hear me? Yes, I think I'm on live. Everything is fine here. வந்திருக்கவங்கள குயிக்கா ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போடுங்கடா. எவ்வளவு பேர் அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு. சூப்பர், வெரி குட். 10th பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How about your preparations? எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி லீவ்ல எக்ஸைட்மென்ட்ல இருக்கீங்களா? சார் தீபாவளி வருது, ஃபுல் ஃபன் பண்ண போறோம் சார், அந்த மைண்ட்ல இருக்கீங்களா? இல்ல சார், என்ன தீபாவளி சார், பப்ளிக் எக்ஸாம் இருக்கு சார், பயமா இருக்கு, அப்படி இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம படிச்சுதான் கரெக்டா இல்லையா? ஹாப்பியா இருந்தாலும் படிக்கணும், ஹாப்பி ஆகிறதுக்கும் படிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பெருசா யோசிக்காம கரெக்டா என்ன இருக்கோ அது தெளிவா படிச்சலாம். சரியா? எஸ், வந்துருக்கலாம். குயிக்கா ஒரு ஹாய், ஒரு கமெண்ட், லைக் அடிங்க பாப்போம். எஸ், எல்லாரும் நான் பேசுறது கேக்குதாடா? எல்லாம் ஆல் செட், ரெடி, ஃபைன். நம்ம என்ன பண்ணிட்டோம், எவல்யூஷன் சாப்டரை தட்டி வீசியாச்சு. கரெக்டா அழகா பிரிச்சு சூப்பரா 2 பார்ட்ல எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா என்ன, நீங்க வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஆனா என்ன யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கரெக்டா இல்லையா? சோ அதை மட்டும் மறக்காம பண்ணிருக்கடா, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? எஸ், ஓகே, வெரி குட். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணி வச்சுங்கடா. எதனால, உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கரெக்டா வரும். ஷைன் சார் கிளாஸ் எப்போ, நிவேதா மேம் கிளாஸ் எப்போ, கோபி சார் கிளாஸ் எப்போ, எல்லாம் தெளிவா வரும் உங்களுக்கு. ஓகே, நீங்க இதை வந்து பாத்துக்கிட்டா மட்டும் போதும். ரெடி? அண்ட் ஆல்சோ இது தவிர என்ன சார் பண்றதுன்னு கேட்டா, ஒன்னும் இல்லடா, எங்களோட வாட்ஸ்அப் கமெண்ட்ல நீங்க சும்மா போய் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீயா நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாங்க எடுத்து தர இந்த பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், எல்லா மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஃபைன், கிளியர்? ஸோ நம்ம குயிக்கா செஷனுக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ங்கிறது ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி 10th சாப்டர் தான்டா. ஸோ அதுல வந்து நம்ம இன்னைக்கு அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். ஓகே, பார்ட் 1 இன்னைக்கு நம்ம பார்த்தலாம். ரெடியா இருக்கீங்களா எல்லாருமே? வெரி குட். எஸ், எங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் காணோம். நிமிஷா வருவாங்க, நிமிஷா காணோம். few more students will be coming. நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா? நல்லா தூக்கமா இன்னைக்கு? ஓகே, I think they are coming on the way maybe. பசங்க டைம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா, அதனாலதான் டைம் நம்ம பசங்க அடிச்சுக்க ஆளே இல்ல, கட கட கடன்னு வருவாங்க. சூப்பர்ரா. சரி, அப்ப நம்ம வந்து செஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஃபைன், பசங்க வந்தாச்சு, ஒண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம குயிக்கா செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபைன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி சார் வேலை, கேள்வி கேட்பீங்க. ஆமா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு பாருங்க. நம்மளோட பாப்புலேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம தான் லீடிங். 2050 எல்லாம் வரும்போது 2050ல நம்ம பாப்புலேஷன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இட் கம்ஸ் இன் பில்லியன்ஸ். அப்படி வரும்போது சார், அப்ப நம்ம எல்லாம் இருப்போமா இல்லையாங்கிறது செகண்டரிடா, இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குமா இல்லையாங்கிறது என் கேள்வி. அப்ப அவங்களுக்கு தேவையான ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஆக்சுவலி பதில் இல்லை. ஏன்னு சொல்ற பாருங்க, நம்ம பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 2050 வரும்போது இட் கம்ஸ் அரௌண்ட் 1.7 பில்லியன் பீப்புள். 2050ல 1.7 பில்லியன் பீப்புள். இப்போ கரண்டா நம்ம எர்த்ல போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட் பார்த்து போனோம்னா, என்னால அரௌண்ட் 59 to 60% ஃபுட் தான் சப்ளை பண்ண முடியும். மீதி ஃபுட் இல்ல, சப்ளை பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணும், ஒண்ணு நான் ஃபுட்டை ஜாஸ்தி பண்ணும், இல்ல பாப்புலேஷனை கம்மி பண்ணும். ஓகே, சோ பாப்புலேஷனை கம்மி பண்றது நல்லதுதான்டா, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் திஸ் டு கெட் அவேர் பை எவ்ரி பீப்புள். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகே, எப்படி சார் ஃபுட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது? பண்ணுவோம், நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ண போறோம். மேபி ஃபியூச்சர்ல நீங்க இதுல ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், இதுல நீங்க ஒரு ரிசர்ச் ஃபெலோவா இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சாப்டரா பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? எஸ், சூப்பர். ஸோ நான் சொன்ன உங்ககிட்ட இந்த டெக்னிக் என்னன்னு, 2 டெக்னிக் தான் பண்ண போறோம். பாருங்க, நம்ம வந்து பிளான்ட் பிரீடிங் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம், அனிமல் ஹஸ்பண்டரி டெக்னிக் யூஸ் பண்ண போறோம், அண்ட் பயோடெக்னாலஜி.
டெக்னிக் சாரி. ஓகே, ஸோ இந்த 3 டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனக்கு இந்த உலகத்துக்கு தேவையான ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்க போறோம். பார்த்துருவோமா? ஃபைன். ஸோ 3 டெக்னிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்டா. பிளான்ட் ப்ரீடிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி. கிளியர்? பிளான்ட் ப்ரீடிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ பார்த்துருவோமா ஒன்றுனா? ஃபைன் சார். பிளான்ட் ப்ரீடிங்னா என்ன சார்? ஒன்னோடா ப்ரீடிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Nothing but you're giving rise to some young ones with to help of two parents out of the breeding. So the breeding பண்ணும்போது பிளான்ட்ல என்ன சார், அனிமல்ல என்ன சார் பாத்தீங்கன்னா, எஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துக்கு தேவையான மாதிரி நான் பிளான்ட்டை உருவாக்கும் போது அது கண்டிப்பா எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். That's what we call it as plant breeding. பாத்துருமா பாருங்க. Develops high yield and resilient plant varieties through plant breeding. பாருங்க, எனக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. ஒரு மாங்காய் மரத்துல 5 மாங்காய் இருக்கு. அது ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ். இன்னொரு டைப் ஆஃப் மாங்காய் மரத்துல 10 மாங்காய் இருக்கு. நான் எதை சூஸ் பண்ணுவேன்? அந்த 10 மாங்காய் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த 10 மாங்காவை என்ன உருவாக்க முடியும்னு கேட்டால் பண்ண முடியும். அதுதான் இந்த பிளான் ப்ரீடிங். நான் என்ன பண்ண போறேன்? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஈல்ட்னா எனக்கு தேவையான அந்த பொருள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அண்ட் ஆல்சோ ரெசிலியன்ட் பிளான்ட் வெரைட்டிஸ். அதாவது பிளான்ட்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். கரெக்டா? பெஸ்ட் அட்டாக் இருக்கும். அதனால என்ன சொல்றது, மைக்ரோஆர்கானிசமோட பிரச்சனை வரும். தண்ணி இல்லாம இருக்க முடியாது. அப்ப அது எல்லாமே ஓவர் கம் பண்ற மாதிரி என்ன டெக்னிக்ஸ் கொண்டு வர முடியுமா கேட்டா, எஸ் டெஃபினெட்லி என்னால டெக்னிக்ஸ் கொண்டு வர முடியும். அது எல்லாமே இதுல பண்ணலாம். பிளான்ட் ப்ரீடிங்ல என்னால அழகா பண்ணலாம். கிளியர்? இப்ப அடுத்து பாருங்க. இம்ப்ரூவ் அனிமல் பிரீட்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி வயா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதுதான் அனிமல்ஸ்க்கும். எனக்கு சார் மாடு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் கொடுக்குது சார், கட்டுப்படி ஆக மாட்டேங்க சார். எங்கிட்ட 10 பேர் கேட்கறாங்க 10 லிட்டர் வேணும் சார். என்ன பண்றது? போடு, நமக்கு டெக்னிக் இருக்கு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெக்னிக் மூலம் என்ன பண்ணலாம்? நமக்கு தேவையான எக்கானமிக்கலி இம்பார்ட்டன்டான கவுஸ் ஆர் தேவையான எல்லா லைஃப் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஈஸியா கொண்டு வரலாம். That's what called as animal husbandry. அடுத்து பாருங்க, இன்னும் இதுக்கு எல்லாமே பிரைம் டெக்னிக் யாருன்னு பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டு என்ஹான்ஸ் கிராப் அண்ட் லைஃப் ஸ்டாக் ட்ரைட்ஸ். நான் இப்ப சொன்னது எல்லாமே நம்ம எப்படி பண்ணலாம் கேட்டீங்கன்னா, பயோடெக்னாலஜிங்கிற ஒரு டூல் மூலமா பண்ணலாம். ஓகே, அது எப்படிங்கிறது நம்ம பாத்துருவோம். சரியா? ஃபைன், கிளியர்? ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, சோ பாருங்க. The modern agricultural practices and crop improvement. டேய், உங்களுக்கு பயாலஜி ஈஸியா ஃபீல் ஆகும்டா when you understand it clearly. நீங்க புரிஞ்சுக்காம படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பீங்க. மேபி யூ வில் பி குட் அட் மக்கிங் அப். மனப்பாடம் பண்ணுவீங்க, நல்லா எழுதுவீங்க, மார்க் வரும். அப்போ பயாலஜி ஈஸி நினைச்சுப்பீங்க. பட் எங்க மாட்டுவீங்க? பப்ளிக் எக்ஸாம்ல மாட்டுவீங்க. கான்செப்ஷுவல் கேள்வி கேட்டா மாட்டுவீங்க. உறுதி. செகண்ட், இது அப்படியே நீங்க 11th 12th எடுத்துட்டு போறீங்கன்னா கன்ஃபார்ம் மாட்டுவீங்க. ஏன்னா அங்க நீங்க கான்செப்ட் வைஸ் போகலன்னா வேலைக்கே ஆகாது, மக்கப்பல் ஆகாது. ஓகே, சோ கிளாஸஸ் கண்டிப்பா நல்லா கவனிங்கடா. என்கேஜிங்கா ஜாலி அப்படியே படிக்கலாம். சரியா? நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் ஹாப்பியா இருப்பேன். ஓகே, காட் இட்? ஃபைன். சோ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் அண்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். சார் நான் வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை என்ன பண்ணும்? நான் வந்து சில மாடர்ன் டெக்னிக்ஸை கொண்டு வரணும். கரெக்டா இல்லையா? பழைய காலத்து மாவே அரைச்சிட்டு இருக்க முடியாது சில விஷயத்துல. ஐ ஹேவ் டு பிரிங் சம் மாடர்ன் டெக்னிக்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ண என்ன பண்ண போறேன்? என்னோட கிராப்பை நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன். என்னோட கிராப், என்னோட பொருளை நான் என்ன பண்ண போறேன்? இம்ப்ரூவ் பண்ண போறேன். பாருங்க, ப்ரிப்பேர் சாயில், சோ சீட்ஸ் அண்ட் அப்ளை ஃபர்டிலைசர் மேனுவல்ஸ். அடிப்படை விஷயம் சார். ஃபர்ஸ்ட் நான் ஒரு செடி வளர்த்தணும், எனக்கு ஒரு கிராப் வளர்த்தணும்னா ஃபர்ஸ்ட் நான் சாயில் ரெடி பண்ணணும். கரெக்டா இல்லையா? சாயில வந்து ப்ளோ பண்ணி அதுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சாயில ரெடி பண்ணி அப்புறம் என்ன பண்ணும்? அந்த சீடை வந்து விதைக்கணும். அதான் சோயிங் தி சீட்ஸ். இதை விதைச்சாச்சு. அண்ட் அந்த சீடுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள் அண்ட் மேனுவல்ஸ் நான் அப்ளை பண்ணும். இதை பிரைமரியா பண்ணக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் பண்ணணும். கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ஓகே, பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணும்? ஓகே, நீ செடி போட்டாச்சு, எல்லாம் வளர்த்தியாச்சு, எல்லாம் இருக்கு. இனி அடுத்து என்ன வேணும் உனக்கு? அது தேவையான ஃபுட் கொடுக்கணும். கரெக்டா? என்னது? தண்ணி ப்ராப்பரா கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? அதுக்கு தேவையான தண்ணி, உரங்கள் நீ கொடுத்துட்ட. இரிகேஷன், வாட்டர் கொடுக்கணும். வாட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்? பிளான்ட் வளர ஆரம்பிக்கும். பிளான்ட் வளரும் போது 1000 பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நமக்கு பெஸ்ட் தொல்லை இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம் தொல்லை இருக்கும். கரெக்டா இல்லையா? பாருங்க. அண்ட் ப்ரொடெக்ட் கிராப்ஸ் ஃப்ரம் பெஸ்டிசைட்ஸ். நம்ம என்ன பண்ண ப்ரொடெக்ட் பண்ணணும்? கதை மாதிரி படிங்கடா. கதை மாதிரி படிச்சா ஈஸி. என்ன பண்ணும்? இந்த கேள்வி கேட்டா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட சாயில வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அப்புறம் சீடை சோ பண்ணும். அப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி ஃபர்டிலைசர்ஸ், மேனுவல்ஸ் ஆட் பண்ணும். முடிஞ்சு அப்புறம் அப்படியே செடி உள்ள சீட் இருக்கு, வளர ஆரம்பிக்குது. அப்ப என்ன வேணும்? தண்ணி, அடிப்படை தண்ணி, இரிகேஷன் வேணும். தண்ணி கொடுத்துட்டேன், வளருது. நல்ல செடி வளர்ந்து ஈல்டு வர நேரத்துல எவனா பூச்சி, பெஸ்ட் ஏதோ தொலை வரும். அப்ப அதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன்? கிராப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த 2 பாயிண்ட் ஈஸியா எழுதிடலாமா? ஈஸியா ஸ்டோரி மாதிரி எழுதிடலாமா? அடுத்து பாருங்க, இப்ப செடி வளர்ந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க? அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். வெட்டி எடுக்கணும். செடியை வெட்டி எடுத்து த்ரெஷ் பண்ணும். த்ரெஷ்னா நம்ம இந்த அரிசி கோதுமை பண்ணுவோம், அடிப்போம். அப்படி
டக் 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 டக்னு அடிப்போம். அடிக்கும்போது என்ன ஆகும், அங்கேயும் நமக்கு தேவையான ஈல்டு மட்டும் கலந்து வரும். அதான் த்ரெஷிங் சொல்லுவோம். ஓகே, ஒரே இடம்னு சொல்லுவோம் எனக்கு தமிழ்ல. த்ரெஷிங் பண்ணுவோம். அண்ட் ஸ்டோர் கிராப்ஸ் கேர்ஃபுல்லி. நான் வாங்கின அந்த கிராப்ஸ் வந்து என்ன பண்ணும், ஈஸியா அழகா கேர்ஃபுல்லா ப்ரிசர்வ் பண்ண தெரியணும். நான் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அது அழுக விட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் இட் கேர்ஃபுல்லி. ஓகேவா? அண்ட் எய்ம் ஃபார் கிராப்ஸ் வித் ஹையர் ஈல்ட், பெட்டர் குவாலிட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஷார்ட்டர் க்ரோத் டியூரேஷன். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் நீங்க ஈஸி எழுதிடுவீங்க. பேசிக்கா செடி எப்படி வளர்த்துங்கிறது அழகா கொடுத்துருக்காங்க, நம்ம தெளிவா எழுதிடலாம். 4வது போய் நல்லா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன மாதிரி கிராப் சூஸ் பண்ணும், 4 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஹையர் ஈல்ட். எனக்கு வந்து அதோட மேக்சிமமா எனக்கு எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவு தரணும். எனக்கு அதான் கட்டுப்படி ஆகும். எனக்கு சுத்தி கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும், பிசினஸ் பண்ணணும், நிறைய இருக்கு. ஸோ ஐ நீட் ஹையர் ஈல்ட். அடுத்து பாருங்க, பெட்டர் குவாலிட்டி. கரெக்டா இல்லையா? கிடைக்கிறது நல்ல குவாலிட்டியா இருந்தா டிமாண்ட் இன்னும் ஏறும். ஸோ ஐ நீட் வித் better quality and also disease resistance. Disease resistance na enna, ஈஸியா ஒரு நோய்க்கு வந்து என் பிளான்ட் தளரக்கூடாது. It has to stay and survive. சும்மா ஒரு மைக்ரோன்ஸ் வந்து செத்துருச்சு அப்படின்னா கட்டுப்படி ஆகாது. It will die every time. So you can't hold it. அடுத்து பாருங்க, and shorter growth duration. Is it clear? அதாவது எனக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த பிளான்ட் வளர முடியுமோ அவ்வளவு நல்லது. அது விட்டுட்டு பொறுமையா நான் இன்னைக்கு வச்சு அடுத்த வருஷம் தான் வரும்னா அப்படியே உட்கார வேண்டியதான். அதுவே 3 மாசத்துல வருதுன்னா, 2 மாசத்துல வருதுன்னா, 1 மாசத்துல வருதுன்னா, இட் இஸ் அ வெரி குட் திங், ரைட்? சோ இதை வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணி பண்ணணும். ஈஸியா இருக்கா? சோ எவ்ரி டைம் யூ லேர்ன் பயாலஜி, மேக் இட் லைக் a ஸ்டோரி. கோரிலேட் திங்ஸ். ஓகே, நான் எப்பவுமே பசங்க சொல்றதா, நீங்க என்னைக்குமே சயின்ஸை வந்து கோரிலேட் பண்ணணும். 2 விஷயத்தையும் நீங்க யோசிக்கணும். இங்க படிக்கிறது இங்கே மாறக்கூடாது. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க 10th ஸ்லைட் படிப்பீங்க. ஓகே, 10th ஸ்லைட் 15th ஸ்லைட் படிப்பீங்க. ஸோ யூ ஹேவ் டு ரிலேட் இட். கிளியர்? அடுத்து பாருங்க, கிரீன் ரெவல்யூஷன். இதுக்கு எல்லாமே ஒரு அடிப்படை யார் வராங்க, கிரீன் ரெவல்யூஷன் கான்செப்ட் வருது. அப்படின்னா என்ன சார், கிரீன் ஓகே, ரெவல்யூஷன் ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோமா? பாருங்க, increased food production with high yield crops and modern farming. என்ன பண்றாங்க, கிராப்ஸோட ஈல்ட வந்து ஜாஸ்தி பண்றாங்க. ஹை ஈல்ட் கிராப்ஸ் அண்ட் எப்படி பண்றாங்க, மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் மூலமா பண்றாங்க. சோ இந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம இந்த பர்டிகுலர் தேவையான ஃபுட்டை வந்து அச்சீவ் பண்ண போறோம். ஓகே, சோ இது யார் எடுத்தா பாத்தீங்கன்னா நார்மன் பால்ராக். வெரி இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கேட்பாங்க. யாருன்னு who's Norman Borlaug? Is nothing but the father of green revolution. யார் அவரு? He is the father of green revolution. என்ன பண்றாரு, நோபல் பிரைஸ் வாங்குறாரு ஃபாரஸ்ட் ரோட். ஓகே சார், நமக்கு இந்தியால தனிப்பட்டு கேட்டீங்கன்னா எஸ், இந்தியா நமக்கு யார் இருக்கா, MS சுவாமிநாதன். அவர் என்ன பண்றாரு, நம்ம இந்தியா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம். ஓகே, சோ இந்த நார்மன் பால்ராக் வந்து அவர் வெளியூர்க்காரர். ஓகே, he is from US. சோ அவங்க கூட நம்ம சுவாமிநாதன் என்ன பண்றாரு, டாக் பண்றாரு, மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு சொல்றாரு, இந்தியால எவ்வளவு பிரச்சனை சார், பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, ஆனா பசங்க ஃபுட் பத்த மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மெக்சிகன் வீட்டுங்கிற ஒரு வெரைட்டி இந்தியால இறக்குறாங்க. என்ன இறக்குறாங்க, மெக்சிகன் வீட். சரி, என்ன சார் அது, பாத்துருவோம் பாருங்க. ஓகே, ஓகே, நல்லா பாருங்க. இப்போ நமக்கு என்ன பிரைமரி பிரச்சனை இருந்துச்சு, நம்ம பாப்புலேஷனுக்கு தேவையான ஃபுட் இல்லத பிரைமரி பிரச்சனை. கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் மூலமா என்ஷூரிங் enough food for rapid population growth. பாப்புலேஷன் ஏறிட்டே போகுது, ஃபுட் இல்ல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு என் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏத்து எனக்கு ஃபுட் வேணும். சோ நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணும். அடுத்து பாருங்க, இந்த கிரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணுச்சு, ஹை ஈல்ட் கிராப்ஸ் கொடுத்துச்சு. நம்ம என்ன பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம், சுவாமிநாதனும் நம்ம நார்மன் பால்ராக் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு மெக்சிகன் வீட்டை இறக்குறாங்க. அப்ப அது கண்டிப்பா என்னவா இருக்கும், கண்டிப்பா ஹை ஈல்டா இருக்கும். 10 நார்மல் இந்தியன்ல பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு 22 மில்லியன் எடுக்கணும். இப்போ 22 டன்ஸ் வீட் எடுக்கணும்னா அதுவே இந்த மெக்சிகன் வீட்ல 52 டன் வரைக்கும் வரும். ஓகே, இஸ் இட் கிளியர்? சோ அப்ப என்ன பண்றாங்க, செமி டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸ் இறக்குறாங்க. செமி டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸ் இறக்குறாங்க. சார் இதுல என்ன சார் ஸ்பெஷாலிட்டி? எக்ஸ்கியூஸ் மீ, செமி டுவார்ஃப்ல வந்து என்ன சார் ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, ஒரு அழகான பாயிண்ட், நல்லா யோசிச்சு பாருங்களா. நம்ம ஊர்ல இந்தியன் வீட் ஜெனரலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாலா இருக்கும். அப்ப டாலா இருக்கும்போது அதாவது இந்த வீட்டை ஹோல்டு பண்ண முடியாது. அப்ப சின்ன காத்து அடிச்சோட எந்த ஒரு நீ ஃபர்டிலைசர் ஆட் பண்ணும்போதோ அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த வீட்டை கீழே போட்டுரும், அது கெட்டு போயிடும்.
ஆனா செமி டாஃப்னா குட்டியா இருக்கும். அப்போ அதால என்ன பண்ண முடியும், ஈஸியா அந்த வீட்டோட இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நல்லா காத்தடிச்சு பறக்கவும் செய்யாது, அதே குட்டியா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஈஸியா அது வந்து அங்கேயே மெயின்டைன் ஆகும். அப்ப என்ன பண்றாங்க, செமி டுவார்ஃப் வெரைட்டி யூஸ் பண்றாங்க. அதே ஹைட் வந்து யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஹைட்டா இருக்கு, அப்ப காத்து அடிக்குது, அடிச்சு காத்து போயிட்டு வரக்குள்ள ரொம்ப வீக்கானால அந்த வெயிட் கீழே போயிடும். செமி டாஃப்னா குட்டியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப குட்டியானால என்ன ஆகும், காத்தடிச்சது பெரிய பிரச்சனை இல்ல, அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங்கா இருக்கனால ஈஸியா இந்த வீட்டை வந்து ஹோல்டும் பண்ணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் என்ன எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி ஈஸிடா. சொனாலிகா, கல்யாண் சோனா ஃப்ரம் மெக்சிகோ, இது ரெண்டு தான் நீங்க பிரைமரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இஸ் இட் கிளியர்? எஸ். குட் ஈவினிங் ஃப்ளையிங் பேர்ட். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? இஸ் இட் கோயிங் குட்? ஃபைன். சோ ஐடியா கிடைச்சதா? ஓகே, சூப்பர். சோ நம்ம வந்து பேசிக்கா ஒரு ஐடியா பார்த்தாச்சு. நீ நல்லா கவனிங்கடா, இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு கீ ரைஸ் வெரைட்டி. நம்ம வீட்டை பத்தி பார்த்தோம். ஓகே, வீட்டை பத்தி பார்த்தோம், செமிடோ வீட்லாம் பார்த்தோம். ஆனா ரைஸை பத்தி பெருசா பார்க்கல. ஆனா என்ன சொல்றாங்க, கிரீன் ரெவல்யூஷன்ல வீட்டு யூஸ் பண்ணிருக்காங்க, ரைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப வீட்டு பார்த்தாச்சு, ரைஸ் பார்த்துருவோமா? எஸ், இட்ஸ் கால்ட் as IR8, the miracle rice. ஓகே, ஐஆர்ங்கிறது இன்டர்நேஷனல் ரைஸ் அர்த்தம்டா, அவ்வளவுதான். அதான் ஐஆரோட ஃபுல் ஃபார்ம். சோ IR8ங்கிறது இன்டர்நேஷனல் ரைஸ் 8. இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்றா? IRRI, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த ஒரு மாடலை வெளியே இருக்கிறாங்க 1966ல. என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தோனேஷியன் அண்ட் சைனீஸ் வெரைட்டியோட ஹைபிரிட். ஓகே, என்ன பண்றாங்க, இந்தோனேஷியா அண்ட் சைனா இருக்கக்கூடிய அந்த ரைஸ் எடுத்து அதை அப்படியே கிராஸ் பண்ணி கிடைக்கிற ஹைபிரிட் தான் இந்த IR8. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? அப்ப என்ன அர்த்தம், ஹையர் ஈல்டும் கிடைக்கும், அதுக்கான டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிடைக்கும். அது ரெண்டுமே சேர்த்து நமக்கு எதுல கிடைக்குது, இந்த IR8ல கிடைக்குது. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? Anil Godwin, good evening sir. Good evening Godwin. Good evening. Fine. So got an idea now? So मैंने பார்த்தாச்சு, வீட்லயே பார்த்தாச்சு, ரைஸ்லயே பார்த்தாச்சு. வீட்ல நம்ம பார்த்தது வந்து 2 varieties பார்த்தாச்சு. ரைஸ் nothing but IR8. Okay, international rice 8. நீ நல்ல ஞாபகம் வச்சுக்க பாயிண்ட் என்ன தெரியுமாடா, இந்தோனேஷியன் அண்ட் சைனீஸ் வெரைட்டியோட கிராஸ். அது ரொம்ப பிரைமரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, is it clear? Anybody have any doubt, quickly text me. யாருக்காவது டவுட் இருக்கோ? கிளியர்? ஓகே, சூப்பரா. ஃபைன். சோ ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஃபைன். சோ உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி தெரியுமா, சார் இந்த இந்தோனேஷியன் சைனீஸ் வெரைட்டிஸ்க்கு பேர் இருக்குன்னு கேட்டா, எஸ் பேர் இருக்கு. ஓகே, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. என்னடா டவுட்? நோ சார். என்ன நோடா? டவுட் இல்லைன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். Is it clear guys? ஏக டவுட் இருக்கா? இதை நல்லா கவனிங்கடா. ஓகே, so listen guys, very simple டா. எப்படி நம்ம கேட்பாங்க, கிரீன் ரெவல்யூஷன் கேட்பாங்க. நம்ம அழகா கொண்டு வரலாம். கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது எனக்கு ஹை ஈல்டுக்காக நம்ம பண்ணது, நார்மல் பால்ட்ராக் பண்றாங்க. அது கூட நம்ம சுவாமிநாதன் சேர்ந்து வீட் வெரைட்டிஸ் இறக்குறாங்க, கூடவே ரைஸ் வெரைட்டிஸ் இறக்குறாங்க. வீட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைஸ் வந்து IR8. இந்த IR8க்கு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இந்தோனேஷியன் பிரீடும் இந்த சைனீஸ் பிரீடும் கிராஸ் பண்றாங்க. பிட்டா அண்ட் டிஜிஓ ஊஜன்ங்கிற இந்த ரெண்டு பிரீடையும் கிராஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது இந்த IR8. ஓகே, which means அது ஹைட்டும் கம்மியா இருக்கும், ஈல்டும் ஜாஸ்தியா இருக்கும், நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா முடிச்சு. கிளியர்? So you have to relate. நீங்க எப்ப கனெக்ட் பண்ணணும், அப்படியே கனெக்ட் பண்ணனா புரியாது. கிளியர்? ஓகே, நல்லா பாருங்க. அடுத்து பாருங்க. Fine. I think it's clear for everybody. Good. Plant breeding for disease resistance.
பாருங்க, plant diseases caused by virus, bacteria, fungi reduce cropping. That is very true. கரெக்டா இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்தது மேகலாங்கிற மாதிரி பொத்தி பொத்தி நம்ம இந்த பிளான்ட்டை வளர்த்துவோம். வளர்த்தியவர்கள் என்ன ஆகும்? இந்த பெஸ்ட், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை வைரஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஈல்டு அடி வாங்கும். ஈல்டு அடி வாங்கிடுச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. we'll have to compromise. அப்ப அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நம்ம developing disease resistance crop variety is essential. என்ன சார் அர்த்தம் அப்படின்னா? நல்ல வச்சுக்கோங்கடா. ரெசிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க மறக்கவே கூடாது. ரெசிஸ்டன்ஸ் என்றால் நான் அதை எதிர்த்து போராடுவேன், நான் அதை எதிர்த்து ரெசிஸ்ட் பண்ணுவேன். This is called resistance. அப்போ who am I resisting? Disease. ஓகே, சோ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை வந்து நான் வந்து இங்க உருவாக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படி பண்றதுனால என்ன ஆகும்? என்ன சார் பெரிய விஷயம்? நீ என்ன பண்ணலாம்? இன்டைரக்டா ஃபங்கிசைடையும் பாக்டீரியாசைட்ஸும் கம்மி பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபங்கை அட்டாக்ல இருந்து பாக்டீரியா அட்டாக்ல இருந்து அந்த கிராப்பை காப்பாத்துக்கு நம்ம யூஸ் பண்றதா இந்த பாக்டீரியாசைடும் ஃபங்கிசைடும். சைடு வந்தாலே கில்லிங் அர்த்தம். அப்போ நான் உருவாக்கின பிளான்ட்டே டிசீஸ் ரெசிஸ்டன்ட் சொல்லும்போது நான் எதுக்கு தேவையில்லாம ஃபங்கிசைடு பாக்டீரியாசைடு யூஸ் பண்ணும்? அப்ப நான் இதை யூஸ் பண்றது அப்படியே டிராஸ்டிக்கா கம்மி பண்ணிடுறேன். ஏன்? அதோட வேலையை என் பிளான்ட்டே பார்த்துக்கும். இது புரிஞ்சுதா? Anybody have any doubt? Is it clear, guys? யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுங்க பாப்பா குயிக்கா. Anybody have any doubt? Is this all clear? Godwin doubt இருக்காடா? Is it all fine now? Okay, super, fine. Now பாருங்க, இப்போ நான் வந்து அப்படி என்ன பண்றாங்க? சில பிளான்ஸ் உருவாக்குறாங்க, உருவாக்கி அந்த பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பாத்துருவோமா? எஸ். ஸோ பாருங்க, ஒரு வீட் வெரைட்டி பேர் தான் இந்த ஹிமிகிரி. ஓகே, இந்த ஹிமிகிரிக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இந்த லீவ்ஸ் அண்ட் ஸ்டைப் ரஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையில துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இலை சின்ன சின்ன ப்ரௌன் ஸ்பாட்ஸ் ஒரு கோல்டன் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த லீவ் சுத்தி சென்டர்லாம் இருக்கும். அப்ப அந்த நோய் யாருக்கு வராது? ஹிமிகிரிங்கிற இந்த வீட் வெரைட்டி கண்டிப்பா வராது. ஏன்னா தே ஆர் ரெசிஸ்டன்ட் டு தட் பர்டிகுலர் டிசீஸ். கிளியர்? காட் an ஐடியா? அதே மாதிரி தான் புசா சுப்ரா அண்ட் புசா ஸ்னோபால் கேவன் அது பிளாக் ராட்ங்கிற ஒரு டிசீஸ்னு தப்பிக்கும். காலிஃபிளவர் வெரைட்டிடா. காலிஃபிளவர் பார்த்துருக்கீங்களா? இடையில வந்து வெள்ளை கலர்ல இருக்கும், வெளியே பச்சை கலர் இருக்கும். ஆனா இது என்ன தெரியுமா ஆகும்? ஃபுல்லா கருப்பாயிரும். காலிஃபிளவர் குட்டியே கருப்புறது இல்ல, காலிஃபிளவர் ஃபுல்லா கருப்பாகும், இலை ஃபுல்லா கருப்பாகும், ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கும். அதுதான் இந்த பிளாக் ராட். அங்கிருந்து தப்பிச்சுவாங்க. கௌபி. சோ இது வந்து பூசா கோமல். இது என்ன பண்ணா பாக்டீரியல் பிளைட். இது அந்த மாதிரி லீவ்ஸ் நல்லா அஃபெக்ட் பண்ணும். லீவ்ஸ் எல்லாம் ஒரு கலரேஷன் கொண்டு வந்து மாத்தும். சோ அங்கிருந்தும் இது மூணுல இருந்து யாரு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்? இந்த மூணு வெரைட்டி. இதை வந்து 1 மார்க்ல கேட்டா நம்ம அழகா எழுதணும்டா. சரியா? கவலைப்படக்கூடாது, அழகா எழுதணும். வீட், காலிஃபிளவர், கௌபி. இது மூணுக்குமே பாருங்க லீஃப் அண்ட் ஸ்டைப் ரஸ்ட், பிளாக் ராட், பாக்டீரியல் பிளைட். இது மூணுக்குமே இது மூணுல இருந்து என்ன இருக்கு? டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கு. உங்ககிட்ட கேட்பாங்க காலிஃபிளவர் வெரைட்டியான பூசா சுப்ராக்கு என்ன டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு கேட்பாங்க. என்ன சொல்லணும்? பிளாக் ராட்டுக்கு நீங்க தெளிவா எடுக்கும். கிளியர்? காட் an ஐடியா கைஸ்? ஓகே, சூப்பரா. வேற டவுட் இருக்கா? பாத்தீங்களா இங்க லீஃப் அண்ட் ஸ்டைப். சரிதான் உங்களுக்கு? ஐ திங்க் இட் will be visible now. பாத்தீங்களா இந்த கோல்டன் பஃப்ஸ் இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஹில்பர்ட் பாருங்க தெரியுது, இங்க கருகருன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் இஷ்யூ வரும். அடுத்து பிளாக் ராட் பாத்தீங்களா? நல்லா ஃபுல்லா கருகிரும். இது ரொம்ப டெட்லியா மாறும். கருகின மாதிரி இருக்கா? சரி, அதுல வந்துடும். இங்க பாருங்க பாக்டீரியல் பிளைட். இந்த இடத்துல கலரேஷன்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகும். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கறதுனால என்ன யூஸ்னா டப்புன்னு ஸ்ட்ரைக்கர் நம்ம மண்டிக்கலாம் அப்படி நின்றும். ஆமால பாக்டீரியல் பிளைட் அப்படி ஞாபகம் வந்து. ஓகே, கண்டிப்பா ஞாபகம் வரும். ட்ரை பண்ணுங்க. சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, plant breeding for insects and pest resistance. In addition to microorganisms, microorganism பெருந்தொல்ல. பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இவனுங்களே பெரிய தொல்லை. இவனுங்களை விட ஒரு பெரிய தொல்லை தான் இந்த பெஸ்ட். அப்படின்னு என்ன சார்? நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட். குட்டி குட்டி இன்செக்ட்ஸா இருக்கட்டும், எலி, எதுவா இருந்தாலும் சரி, என் பிளான்ட் ஆர் கிராப்பை வந்து பிசிக்கலா டேமேஜ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆர்கானிசம், நாட் மைக்ரோ ஆர்கானிசம், எந்த ஒரு ஆர்கானிசம் இட் கேன் பி பிசிக்கலி விசிபிள் அப்படி இருக்காங்க எல்லாமே இதுல வந்துரும், பெஸ்ட்ல வந்துரும். சரியா? பாருங்க, hence insect and pest resistant crop varieties were developed. அதனால என்ன பண்றாங்க? இன்செக்ட்டுக்கும் பெஸ்ட்டுக்கும் சேர்த்து கொண்டு வராங்க.
சார் மைக்ரோ ஆர்கானிசம் எனக்கு புரியுது, அதுக்கு வந்து ஏதோ பண்றீங்க, ஓகே. பெஸ்ட்டுக்கு எப்படி சார் பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியும். பாருங்க, எஸ், பிராசிகா. நீங்க 12th படிப்பீங்க எவல்யூஷன்ல. பிராசிகாங்கிறது ஒண்ணுடா, இந்த ப்ரோக்கோலி, கேபேஜ், கால், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே ஒரே ஃபேமிலியில வரும். அந்த ஃபேமிலி பேர் தான் பிராசிகா ஃபேமிலின்னு சொல்லுவோம். அவங்களோட வெரைட்டி தான் பூசா கௌரவ். இவங்க என்ன பண்றாங்க, அஃபிட்ஸ்ங்கிற ஒரு பெஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க, which means they have developed resistance. என்ன பண்றாங்க, they have developed resistance against aphids. இத மட்டும் ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, flat bean. பூசா செம்2 and பூசா செம்3 இவங்க என்ன பண்றாங்க, லீஃப் ஹாப்பர், aphids and fruit borer. இந்த மூணுல இருந்து தப்பிக்கிறாங்க. and ladies finger பாருங்க, shoot and fruit borer. தெரியுதா? aphids இது aphids. இதுல இருந்து யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி ஃப்ரூட் போரர் பாருங்க, சின்ன சின்ன பூச்சி, அது ரொம்ப ரொம்ப இதா இருக்கும்டா, அது உள்ள போய் ஃப்ரூட்டுக்குள்ள அப்படியே தோண்டி தோண்டி உள்ள போயிடும். அதான் ஃப்ரூட் போரர். லீஃப் ஹாப்பர் இருக்கு, இது ஷூட் போரர். ஓகே, இஸ் இட் கிளியர்? அடுத்து பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகேடா, சூப்பர். அடுத்து பாருங்க, பிளான்ட் பிரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டி. நம்ம என்ன ஆரம்பிச்சோம், நம்ம ஆரம்பிக்கும் போதே பிளான்ட் பிரீடிங், அனிமல் ஹஸ்பண்டரி, பயோடெக்னு ஆரம்பிச்சோம். அப்ப இந்த பிளான்ட் பிரீடிங் நிறைய பார்த்தாச்சு. டிசீஸ் ரெசிஸ்டன்ட்க்கு பார்த்தாச்சு, அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்க்கு பார்த்தாச்சு, மைக்ரோ ஆர்கானிசம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அதுல என்ன பார்க்க போறோம்னா, நியூட்ரிஷன் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது பிளான்ட் பிரீடிங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க போறோம். பார்த்துருவோமா? ஈஸிடா. ஓகே, அதுவே நம்ம ஈஸியா ஸ்டோரி பண்ணி படிக்கலாம். பாருங்க, இந்தியாவோட ஒரு பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமாடா, ஆர் நிறைய சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், நிறைய நிறைய பீப்புள் ஃபேஸ் பண்றது என்ன தெரியுமா? ஃபுட் இஷ்யூ இல்ல, ஃபுட் எல்லாத்துக்கும் எப்படியே கிடைச்சிரும். என்ன இஷ்யூ தெரியுமா? மால் நியூட்ரிஷன்ங்கிற இஷ்யூ தான் பிரைமரி காஸ். நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படியாவது 3 வேளை சாப்பாடு எல்லாத்துக்கும் போயிடும், எப்படியாவது கொடுத்துருவோம். ஆனா எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸா போகுதுங்கிறத கேட்க. நம்ம வந்து சாப்பாடு ஃபீட் பண்றன்னு பேர்ல சும்மா நம்ம ரைஸ் மட்டும் கொடுத்துருந்தா வேலைக்காகாது. we'll have to give equal nutrition. so இந்த மால் நியூட்ரிஷன் ஆர் இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சி இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. நிறைய குழந்தைங்க இறந்து போற காரணமும் அதுதான். நிறைய நீங்க ரோட்ல பார்க்க நிறைய பெகர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஃபுட்டு வந்தாலும் சரி, they are nutritionally very weak. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த பிளான்ட் டெக்னிக் யூஸ் பண்றோம். பார்த்துருவோமா? பாருங்க. So undernutrition and protein malnutrition or protein deficiency among human population is a major health problem. Major health problem. So பாருங்க, apart from humans it also affects the health of farm animals. Humans க்கு எவ்வளவு பேசுறீங்களே, farm animals இங்க வளர்த்தக்கூடிய கௌவா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், ஷீப்பா இருக்கட்டும், அதுக்குமே என்ன இருக்குங்கறாங்க, இந்த டெஃபிஷியன்சி இருக்குங்க. சரி, அதுக்கு டெஃபிஷியன்சி வரும்போது அதோட ப்ராடக்ட்ஸ் நமக்கு மாட்டும். You will not get proper products from it. பாத்துருவோமா? To combat these conditions, humans and animal health are to be determined by the nutritional quality of the feed crops. So என்ன அர்த்தம், என்ன சொல்றாங்க, feed crops நீ மாட்டுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி, நீ வளர்த்துற மாட்டு காட்டுக்கு நீ கொடுக்குற ஃபுட்ல வந்து கண்டிப்பா நியூட்ரிஷன் இருக்கணும். அதான் ஃபீட் கிராப்ஸ். நியூட்ரிஷன் ரிச்சான ஃபீட் கிராப்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு நியூட்ரிஷன் கிடைக்கும். அது கிடைச்சா மட்டும் நமக்கு ப்ராடக்ட்டும் நல்லா கிடைக்கும். நல்லா பாருங்க, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் சார்? The nutritional quality may be improved with respect to its மூணு விஷயம் தான். ஓகே, protein content and quality of protein. நீ எந்த அளவுக்கு புரோட்டீன் கொடுக்கற அது ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க எவ்வளவு பேர் புரோட்டீன் சாப்பிடுறீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நீங்க எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? you'll have to know guys, very important. நீங்க எடுத்துக்கிற புரோட்டீன் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்க எடுக்கிற புரோட்டீன் கண்டு இருக்கணும், அதோட குவாலிட்டி, which means நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு நம்ம லைஃப்ல. ஓகே, புரோட்டீன் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், கரெக்டா? அப்ப அந்த புரோட்டீன்ல எசென்ஷியல் இருக்கு, நான் எசென்ஷியல் இருக்கு, நமக்கு எது தேவையில்லை நிறைய இருக்கு. நம்ம பாடியில எது பண்ண முடியும், நம்ம வெளியில கண்டிப்பா என்ன எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, ஆயில் கண்டென்ட். This is oil content. Yes, very important.
இந்த கவுஸ் கேட்டில்ஸ் எல்லாத்துக்குமே ஆயில் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அவங்க எடுத்துக்கிற ஃபுட் பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ராடக்ட் உருவாக்க முடியும். அதே மாதிரி மினரல் கண்டென்ட், இது 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல் திஸ் 3 இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபீட்ஸ் டு பி செக்ட். பாருங்க, இனி அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் பேரு பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகே சார், நீங்க வந்து இப்போ கேட்டில்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. அதுக்கு அதோட ஃபுட்டை நம்ம பார்த்துக்கிட்டா போதும். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், ஆயில் எவ்வளவு கொடுக்கணும், மினரல் எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, நீ அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஓகே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, சில அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ் தான், சரியா, அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல நிறைய குழந்தைங்க ஃபுட் இருக்கு, 3 வேளை ரைஸ் இருக்கு, ஆனா ரைஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், 3 வேளையுமே ரைஸ் பல வருஷமா சாப்பிட்டு நியூட்ரிஷனே இருக்காது. நிறைய டெஃபிஷியன்சி வரும், விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வரும், பி டெஃபிஷியன்சி வரும், நிறைய டெஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா ரைஸ்ல உங்களால விட்டமின்ஸ் எடுக்க முடியாதுல்ல, ஸோ டெஃபிஷியன்சி வரும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க வந்து நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சயின்டிஸ்ட்ல என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க, என்னடா பண்றது யோசிக்கும் போது தான் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷனுங்கிற ஒரு பிரின்சிபிளை வச்சு ஒரு மிராக்குலஸ் திங் கொண்டு வராங்க. என்ன சார் அது, நல்லா யோசிச்சு பாருங்க. நீ சாப்பிட்ற அரிசியிலேயே உனக்கு தேவையான விட்டமினை கிடைச்சதுன்னா நீ கவலைப்பட வேண்டாம். யோசிச்சு பாருங்க நல்லா. எனக்கு ரைஸ் மட்டும் தான் கிடைக்குது, அது கூட வேற எதுவும் சாப்பிட முடியல. விட்டமின் ஏக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சார்டன் ஃபிஷ்ஷோ இல்ல கேட்டோ எடுத்துக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் நாட் அவைலபிள் இன் தோஸ் கண்ட்ரீஸ். அப்ப சாப்பிட்ற அரிசியிலே விட்டமின் ஏ கிடைச்சதுன்னா அதுதான் இந்த பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன். பார்த்துருவோமா, ஈஸியா சொன்னா தெளிவா போகும். பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் enriches crops with vitamins, proteins and minerals. அந்த கிராப்பை வந்து எனக்கு தேவையான விட்டமின், மினரல், புரோட்டீன்ஸ் வச்சு பேக் பண்ண போறேன். அதை பேக் பண்ணி அழகா வளர்த்த போறேன். இம்ப்ரூவ்ஸ் என்ன பண்ணும், நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். யாரோடது, நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட நியூட்ரிஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். வெரி சிம்பிள். ஸ்டேபிள் ஃபுட்ஸ்னா which we consume. ஓகே, பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் இன் இந்தியா. இந்தியா பண்ணிக்கொண்டா இது பார்த்துருவோமா. புரோட்டீனா, சக்தி, ரத்னா, இவங்க 3 பேர் ஒரு வெரைட்டி தான். இவங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைசின் ரிச் மெய்ஸ் ஐட்டம்ஸ். மெய்ஸ் உங்களுக்கு அந்த மெய்ஸ்ல லைசின்ங்கிற அமினோ ஆசிட். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நீங்க என்ன வார்த்தை டவுட் கேளுங்க சொல்ல முடியும், பட் நீங்க கேட்கணும். ஓகே ஃபைன். அப்ப இந்த அமினோ ஆசிட் வந்து ரொம்ப முக்கியமான அமினோ ஆசிட் லைசின். அப்ப இந்த லைசின் வந்து என்னால தனியா எடுத்துக்க முடியல, கஷ்டமாகனா ஒன்னும் பிரச்சனை, நீ இந்த புரோட்டீனா, சக்தி, இந்த ரத்னாங்கிற மெய்ஸ் ஹைபிரிட்ஸ் எடுத்தா போதும். என்ன வந்துடும் உனக்கு ஈஸியா, அழகா லைசின் வந்துடும். அதே மாதிரி பாருங்க அட்லஸ் 666, இது என்ன பண்ணும், புரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி. வீட்ல புரோட்டீன் ஜாஸ்தியான வெரைட்டி தான் இந்த அட்லஸ் 666. அதே மாதிரி எனக்கு வந்து அயன் கம்மியாக பயப்படாதீங்க, அயன் enriched fortified rice. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அரிசியிலே அயன் இருக்கு, அரிசியிலே அயன் இருக்கு. அடுத்து பாருங்க விட்டமின் ஏ ரிச் கேரட்ஸ். கேரட்ஸ் விட்டமின் ஜாஸ்தியா இருக்கு, பம்கின்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ஸ்பினாச் ஜாஸ்தியா இருக்கு. ஃபைன், காட் இட் கைஸ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எனக்கு இருக்கிற கிராப்லயே நான் என்ன பண்ணலாம், எனக்கு தேவையான நான் ஆட் பண்ணி அழகா க்ரோ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், எவ்வளவு யூஸ்ஃபுல்லான டெக்னிக். ஃபைன், காட் இட். Introduction of new varieties of plants. பாத்துருவோமா, ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, methods of plant breeding to develop high yielding varieties are given below. எனக்கும் இந்த மாதிரி பிளான்ட் பண்ணும் சார், நல்ல ஹை yielding variety பண்ணும். நான் என்ன சார் பண்ணும், இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணலாம். just 5 steps. பாத்துருவோமா, ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, introduction of a new variety of plant. introduction of new variety of plant. அடுத்து பாருங்க selection. அடுத்து பாருங்க polyploidy breeding, mutation breeding, hybridization. சார் ஒண்ணுமே போடல சார், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இப்ப கடகடன்னு முடிச்சிடலாம். ரெடி, பாத்துருவோமா. நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான ஹை ஈல்டு வெரைட்டிக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மார்க் கூடாதுடா, ஹை ஈல்டு வெரைட்டிக்கு நான் பண்ண போறேன். அப்போ உன்னோட பிரைமரி ஏம் என்னங்க, எனக்கு ஹை ஈல்டு வெரைட்டி வளர்க்கணும், அது பிரைமரி ஏம். அப்ப அதுக்கு பண்ண போற டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் பேர் தான் introduction of new varieties of plant. பாத்துருவோமா. Plant introduction is bringing high yielding plants from other places. சார் ஏன் நம்ம ஊர்ல இந்த ஹை ஈல்டு பிளான்ட் இல்ல சார். எங்க ஊர்ல இருக்கிற பிளான்ட் வந்து 10 காய் தான் கொடுக்குது. ஆனா அதே வெளியூர்ல எடுத்துக்கோங்க, தாய்வான் இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா 50 காய் கொடுக்குது. அப்ப இது ஹை ஈல்டிங், அவங்க தான் ஹை ஈல்டிங். அப்ப அந்த ஹை ஈல்டிங் நான் வந்து இங்க கொண்டு வரணும். இங்க கொண்டு வந்தாதான் எனக்கு ஏதாவது பண்ண முடியும். அப்ப அந்த கொண்டு வர அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பேர் தான் இந்த பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். I am going to introduce a new plant from another place to my place since it is high yielding. அவ்வளவுதான். அப்ப அது என்ன சொல்லுவோம், எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம். நான் கொண்டு வர அந்த இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ் என்ன சொல்லுவோம், எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். நம்ம இந்த பெட்ஸ்ல நிறைய பெட்ஸ் இருக்குல்ல, எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். நிறைய பாம்பு வளர்த்துறாங்க,
ஃப்ளையிங் ஸ்குல் வளர்த்துறாங்க, குரங்கு வளர்த்துறாங்க, கேட்டா எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் இருக்காங்க. which means they are allowed to grow but they have been imported from a different region. clear? பாருங்க, imported plants may carry pest and disease. அது உண்மைதான். வரவன் சும்மா இருக்காம அவனுக்கு பெஸ்ட் டிசீஸ் இருக்குன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை இது டபுள் பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளான்ட்டை வந்து பார்த்துக்கணும். எப்படி? you have to go for a plant quarantine test. உங்களுக்கு ஞாபகமா தெரியல, ஒரு 5 years back அப்பதான் இந்த குவாரண்டைன்ங்கிற வேர்டு நிறைய பேருக்கு எப்படி சொல்றது, அதோட அர்த்தம் புரிஞ்சதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதா இருக்கட்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்பதான் வந்துச்சு. குவாரண்டைன் அப்படின்னா என்னடா, தெரிஞ்ச விஷயம் தான் கரெக்டா. அதாவது நம்ம வந்து ஒரு வெளியேறத்துல வந்திருக்கோம், அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஐசோலேட்டடா ஃபியூ டேஸ் இருக்கணும். எதுக்கு? ஏதாவது இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க. அதே மாதிரிதான் நான் வெளியூர்ல இருந்து இறக்குற பிளான்ட்ல வந்து பெஸ்டோர் ஏதாவது இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பிளான்ட் குவாரண்டைன் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் என்ன பண்ணலாம், அதை வந்து அழகா ட்ரீட் பண்ணி அப்புறம் ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி. நான் பாட்டுக்கு அப்பா வந்துருச்சா வர வர சுட சுட அப்படின்னு நம்ம சொல்லி வைக்க முடியாது, கரெக்டா இல்லையா. நான் அதை வாங்கி அதை குவாரண்டைன் ட்ரீட் பண்ணி அப்ப அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ரெடியா ஃபிட்டா இருக்கு, அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அதை எடுத்து நான் என்ன பண்ணுவேன், கோ ஃபார் ஃபீல்ட் இன்ட்ரோடக்ஷன். கிளியர்? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபேசியோலஸ் முங்கா இன்ட்ரோடியூஸ் ஃப்ரம் சைனா. இது ஆக்சுவலி ஒரு தால் வெரைட்டி தான். ஓகே, இது ஒரு தால் வெரைட்டி, உதய தால் மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த தால் வெரைட்டி தான் நம்ம என்ன பண்ணிக்கோ சைனால இருந்து இறக்கிருக்கோம். சரியா? அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல நான் செலக்ட் பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணது நீங்க தான், அப்புறம் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இன்ட்ரோடியூஸ் நான் தான் பண்ண இன்ட்ரோடக்ஷன்ல நிறைய நல்ல பிளான் இருக்கு. ஒன்னு ரெண்டு ஓகே, எனக்கு தேவையான கேரக்டர்ஸ். இப்போ எனக்கு ஃபார்ஸே நான் சிம்பிளா சொல்ல பாருங்க. இப்படி ஒரு ஃபீல்டுல டால் பிளான்ட் இருக்கு, ஷார்ட் பிளான்ட் இருக்கு, அப்புறம் என்ன சொல்றது மீடியம் பிளான்ட் இருக்கு, அப்போ இது ரொம்ப டாலா இருக்கு, இது வந்து மீடியம் கொஞ்சம் மேலேயா இருக்கு, இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே, அப்ப இதுல எனக்கு எது தேவையோ அதை நான் எடுக்கணும், இதுல எது பெஸ்ட் அதை எடுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய கொண்டு வந்திருக்கேன், அப்ப அதுல எது பெஸ்ட்டுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கணும். அது பேர் தான் செலக்ஷன். பாத்துருவோமா? பாருங்க, selection is one of the oldest methods of plant breeding in which individual plants or group of plants are sorted out from a mixed population based on the morphological characteristics. ரொம்ப ஈஸி. ஒரு கூட்டத்துல நான் என்ன பண்றேன், சார்ட் பண்றேன், which means I'm going to pick, I'm going to check individuality. எப்படி? மார்ஃபாலஜி பேஸ் பண்ணி. மார்ஃபாலஜி அர்த்தம் வெளி தோற்றம். அந்த பிளான்ட் வெளியே எப்படி பாக்குறதுக்கு, நீளமா இருக்கு, குட்டியா இருக்கு, ஒல்லியா இருக்கு, நிறைய காய் இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து இந்த மார்ஃபாலஜியை பார்த்து எனக்கு தேவையான பிளான்ட்டை அந்த கூட்டத்துல இருந்து நான் வந்து எடுக்க போறேன். That's the exact definition of selection. Clear? Fine. அடுத்து பாருப்போமா? அப்ப இந்த செலக்ஷன்ல 3 டைப் இருக்குடா. There are 3 methods of selection. One is mass selection, pure line selection, clonal selection. Mass selection, pure line selection, clonal selection. பாத்துருவோமா? சார் மாஸ் நீங்க நினைக்கிற மாஸ்டா, இது இந்த மாஸ். ஓகே, are you guys ready? Fine. So mass selection பாருங்க. Select seeds from best plants with desired traits in a mixed population. நம்ம செலக்ஷன்ங்கிறதே அதான். செலக்ஷன் என்ன அர்த்தம், குரூப்ல இருந்து ஒன்று எடுக்கிறது. அது ஞாபகம் மறக்காதீங்க. அதுல ஒரு டைப் தான் இந்த மாஸ். ஓகே பாருங்க. சோ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான சீடை வந்து வித் அதாவது பிளஸ்ட் பிளான்ட்ஸ் நான் எடுத்து எனக்கு தேவையான கேரக்டர் வந்து மிக்ஸ்டு பாப்புலேஷன் சூஸ் பண்ண போறேன். So these seeds to grow the next generation, repeat for 7 to 8 generation. என்ன சார் சொல்றாங்க புரியல, நல்லா பாருங்கடா. இப்போ ஃபார் சே இதுக்கு வந்து ஒரு அழகா டயக்ராம் சொல்லிருக்காங்க பாருங்க. டயக்ராம் மட்டும் பாருங்க. ஓகே, புக் டயக்ராம் தான்டா, இதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல பாருங்க, எல்லோ கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்குங்கிறத ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன். கரெக்டா? அப்ப இந்த மிக்ஸ்டு பாப்புலேஷன்ல எனக்கு நல்லதா தோணுன ட்ரேட் வந்து இந்த ரெட்டும் எல்லோவும். ஓகே, இது இன்னும் நான் டெக்னிக்கலா சொல்லணும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னா இந்த பாப்புலேஷன் ஃபுல்லா ஹைட் பாப்புலேஷன். ஓகே, ஹைட் பாப்புலேஷனை பார்க்கும்போது இந்த மஞ்சள் கலரும் ரெட் கலரும் நல்ல ஹைட்டா இருக்கு. ஓகே, எக்ஸாக்டா பார்க்கும்போது சொல்ல முடியல, ரெண்டுமே ஹைட்டா இருக்கு சொல்லி நான் அந்த 2 ஹைட்டை மட்டும் எடுத்து வளர்த்துறேன். அது 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் வளர்த்தும் போது எனக்கு என்ன ஆகுது, அந்த ரெட் மட்டும் அப்படியே நிக்குது, ரெட்டும் எல்லோ அப்படியே நிக்குது, மத்தெல்லாம் தேவையில்லை. இனி அதுல எனக்கு பெஸ்ட் வேணும்ல, இது ரெண்டுமே ஒண்ணுதான் எடுக்க முடியும். அப்ப இதுல என்ன பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரெட் தான் பெஸ்டா இருக்கு. அப்ப ரெட் என்ன பண்றேன், நான் வளர்த்துறேன்.
ரெண்டாவது ஜெனரேஷன், மூணாவது ஜெனரேஷன், அப்படி 8 ஜெனரேஷன் வரைக்கும் வளர்த்து பார்க்கும்போது எனக்கு தேவையானது எல்லாம் வந்திருக்கும். எப்படி சார் ஈஸியா சொல்றீங்க? இன்னும் பாப்போமா? பாருங்க, இப்போ எனக்கு இந்த ரெட் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இந்த ரெட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுத்து அந்த ரெட்டுக்கு குட்டி படம் வைப்பேன். ப்ராஜனி பிளான்ட், அங்கிருந்து திருப்பி ப்ராஜனிஸ் வரும், அதுக்கு திருப்பி ப்ராஜனிஸ் வரும். சோ இந்த மாதிரி ப்ராஜனி வந்து 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 பார்த்தா கடைசியா எனக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ட்ரேட் மட்டும் ஜாஸ்தியா கிடைக்கும். இதுதான் மாஸ் செலக்ஷன். கிளியர்? பாருங்க, select seeds from best plants to disable traits of mixed population, sow these seeds to grow the next generation. நீ அதை விதைச்சா மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன் தெரியும். Repeat for 7 to 8 generation. இப்படியே 7 ஜெனரேஷன் பண்ணுங்க, வளர்ந்து நிக்கும். அப்போ உனக்கு தேவையான ட்ரைட் மட்டும் நீ எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஈஸி தான். ஓகே, at the end multiply and distribute farmers. அப்புறம் என்ன பண்ணலாம்? எனக்கு பிடிச்ச ட்ரைட்டை எடுத்து நான் அதை மல்டிப்ளை பண்ணி எனக்கு பிடிச்ச farmers நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். சிம்பிள். கிளியர்? சோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, groundnut varieties TMB2 and AK2. இது ஒரு கிரவுண்ட் வெரைட்டி தான், அதுக்கு இப்படி தான் கொண்டு வந்துருக்கோம். சரியா? ஸோ பாருங்க, எனக்கு பிடிச்சது ரெட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரெட்டை மட்டும் எடுத்து வளர்த்தி மல்டிப்ளை பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்து விட்டேன். சிம்பிள். கிளியர்? ஸோ மாஸ், அதாவது குரூப்ல இருந்து எனக்கு தேவையான செலக்ட் பண்ணி எடுத்தேன். மாஸ் செலக்ஷன் தான். கிளியர்? அடுத்து பார்ப்போமா? பியூர் லைன் செலக்ஷன். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? பியூர் லைன் செலக்ஷன் அப்படின்னா என்ன சார்? Pure line is a progeny of a single plant through self breeding. ரொம்ப முக்கியமான செட்ன்றா. பியூர் லைனுங்கிறது என்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்குடா, அந்த பிளான்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த பிளான்ட் நான் செல்ஃப் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும்டா. இங்க ஒரு பிளான்ட் இருக்கு. ஓகே, ஓகே, சோ பிளான்ட் இருக்கு. இந்த பிளான்ட்க்கு ஃபிளவர்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்களா. என்ன விஷயம் தெரியுமா? பாலினேஷன் தெரியும். கரெக்டா? 12th நல்லா படிப்பீங்க. பாலினேஷன் ஒண்ணும் இல்லடா, இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ண தெரியுமா? அவங்க கேமெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வளரும். அதான் பாலினேஷன் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இது ஒரே பிளான்ட் தான். இப்போ இந்த பிளான்ட்டுக்குள்ள 2 சிலம் நடக்கலாம். இந்த ஒரு ஃப்ளவருக்குள்ளேயே மேல் கேமெட் இருக்கும், ஃபீமேல் கேமெட் இருக்கும். அப்ப இவங்களுக்குள்ளேயே ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணி ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். அது செல்ஃப் பாலினேஷன். சார் இல்ல சார், இவனுங்கிட்ட மேல் மட்டும் தான் இருக்கு, ஒரு ஃப்ளவர்ல ஒரு மேல் மட்டும் தான் இருக்குன்னா இதுல ஃபீமேல் இருக்கும்ல, இன்னொன்னுல ஃபீமேல் இருக்கும். அப்ப அவங்க 2 பேர் still it is the same plant. அப்ப ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகுது? திருப்பி அதே ஜைகோட் வருது. which means இந்த இடத்துல அதே பிளான்ட், அதே ஃப்ளவர், அதே கேமெட்ஸ் யூஸ் பண்ணி வர குட்டி அதே பேரண்ட் பிளான்ட் மாதிரியே இருக்கும். இப்ப பாரு, ஏங்கிற பிளான்ட் ஃப்ளவரை வச்சு ஏங்கிற பிளான்டோட குட்டியை வச்சு ஏங்கிற பிளான்டோட ஃபர்டிலைசேஷன் மூலமா ஒரு குட்டி வருதுன்னா ஏ மாதிரியே டிட்டோவா இருக்கும். ஆனா இதுவே ஏன்னு ஒரு பிளான்ட் இருக்கு, பி ஒரு பிளான்ட் இருக்கு. இந்த 2 பிளான்டோடையும் நான் எடுத்து அதை ஃபியூஸ் பண்ணும்போது 2 பேரோட கேரக்டர்ஸ் வரும், சேஞ்சஸ் இருக்கும். இதுல சேஞ்சஸ் இருக்காது. அப்ப எனக்கு தேவையான பியூர் லைன் அப்படியே கிடைக்கும். எனக்கு இந்த பிளான்ட் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிளான்ட் அப்படியே வேணும், செல்ஃப் பண்ணும்போது அதோட அதே கேமெட்ஸ். அப்ப ஜீனோடைப்பும் மாறாது, ஃபீனோடைப்பும் மாறாது. அப்படின்னா என்ன? அதோட ஜெனட்டிக் மேக்கப், அதோட ஜீன்ஸ் எதுவுமே மாறாது, அதோட மார்ஃபாலஜி மாறாது. அவ்வளவுதான விஷயம். ஈஸியா இருக்கா? கால்ட் இண்டிவிஜுவல் பிளான்ட் செலக்ஷன். ஏன் இண்டிவிஜுவல்? ஏன்னா நான் எனக்கு ஒரு பிளான்ட் தான் பிடிச்சிருக்கு, அந்த பிளான்ட் வச்சு நான் செல்ஃப் பண்ண போறேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இண்டிவிஜுவல் பிளான்ட் செலக்ஷன். இதுவே நான் 2-3 பிளான்ட் எடுத்து அதை கிராஸ் பண்ணி எடுக்கிறேன், அது வேற கதை. இது எனக்கு ஒரே பிளான்ட் பியூர் லைன், அப்ப அது இஸ் கால்ட் அஸ் இண்டிவிஜுவல் பிளான்ட். ஃபைன். Large number of plants from self-pollinator crops are individually selected and harvested. அவ்வளவுதான் விஷயம். இப்போ நான் காட்டினது பேர் தான் செல்ஃப் பாலினேஷன். அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே அதுக்கு தேவையான கேமெட்ஸ்லாம் வச்சு they are growing it. Okay? Progenies are evaluated separately. Best progeny released as pure line variety. Plants in pure lines are genetically and phenotypically similar. அவ்வளவுதான் விஷயம். ஈஸி. நான் என்ன பண்றேன்? அந்த பிளான்ட்டையே குட்டி போட வைக்கிறேன். இப்போ ஃபார் சே இந்த பிளான்ட் எடுப்போம். ஓகே, என்ன நடந்துச்சு? செல்ஃப் பாலினேஷன்ங்கிற கான்செப்ட் நடந்துருச்சு. அப்ப என்ன வரும்? ப்ராஜனி வரும். அப்ப இந்த ப்ராஜனி எப்படி இருக்கும்? அப்படியே பேரண்ட் மாதிரி இருக்கும். இதை வச்சு நான் இன்னொரு குட்டி போட வைக்கிறேன்.
இது எப்படி இருக்கும்? F1 மாதிரி இருக்கும், அது பேரண்ட் மாதிரி இருக்கும். அப்ப இவங்க ஜெனரேஷன் நான் என்ன பண்றேன், அதே மாதிரி வளர்த்தி கொண்டு வரலாம். மாசம் அப்படியே அழகா அந்த பியூர் லைன்ஸ் மட்டும் வளர்த்தலாம். இவ்வளவுதான்டா விஷயம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? So best progeny is released as pure line varieties. Plants and pure lines are genetically and phenotypically similar. Very important point. இந்த பாயிண்ட் மறக்கவே கூடாது. ஏன்டா அது செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன்னால ஜெனட்டிக்கலி சரி phenotypically சரி சிமிலரா இருக்கும். ஏன்னா இன்னொரு பேரண்ட் உள்ள இன்வால்வ் ஆகல. அவ்வளவுதான் விஷயம். சரியா? A group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called clones. நம்ம mass selection பார்த்தாச்சு, pure line பார்த்தாச்சு. இனி என்ன இருக்கு பெண்டிங்? நமக்கு clonal selection இருக்கு. And also we have many, but we'll see what is clonal selection. பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஈஸி தான்டா, குயிக்கா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்க clonal selection முன்னாடி clones என்ன தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? அதாவது எக்ஸாக்ட் காப்பி, டூப்ளிகேட் காப்பி. எப்படி நான் எப்படி செல்ஃப் பாலினேஷன் சொல்லணும் அதே மாதிரி தான் இங்க பாருங்க. A group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction. டேய், sexual reproduction ஏன் இங்க கொடுக்கல? யோசிச்சு பாருங்க. Anybody knows it? Sexual reproductionனா மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். அப்ப மேல் கேமெட்ல இருந்து ஃபீமேல் கேமெட்ல இருந்து ஃபியூஷன் நடக்கும்போது ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் உள்ள வரும். அப்ப எப்படி சேமா இருக்கு குழந்தை? அப்பா அம்மா இருக்குமா, அம்மா அம்மா இருக்குமா, இல்ல மிக்ஸ்மா இருக்குமா? ஆனா ஒரே ஒரு பேரண்ட். ஓகே, தே ஹேவ் போத் தி கேமெட்ஸ். ஒரே ஒரு பேரண்ட், ஒரே ஒரு குட்டி பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அதனாலதான் ஏசெக்சுவல். ஓகே, ஏசெக்சுவல்ங்கிறது one parent involvement. That's what we call it as asexual. வெஜிடேட்டிவ்னா ஒன்னோட அதே மாதிரி தான்டா. அந்த பிளான்ட்டோட ஒரு பார்ட் இருந்து நான் இன்னொரு பிளான்ட்டை உருவாக்குறேன். அது எப்படி இருக்கும்? அதே பிளான்ட் நான் எங்க இருந்து அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். நான் ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு லீஃப் எடுத்து உருவாக்குறேன்னா உருவாக்குற பிளான்ட் எப்படி இருக்கும்? நான் லீஃப் எங்க இருந்து எடுத்தனோ அந்த பிளான்ட் மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். அது பேர் தான் க்ளோன். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இதுல டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. All plants in the clone are genetically and phenotypically identical. Again same, because one parent is involved. Just one parent. Got it? Clone selection picks the best clones from the vegetatively propagated plants. அவ்வளவுதான்டா. எனக்கு பிடிச்ச அதுலயே இருக்க சிறந்த க்ளோனை நான் அதை எடுத்து க்ளோன்ல க்ளோன். ஓகே, அந்த க்ளோனை எடுத்து நான் வளர்த்தேன். பாருங்க, பாலிப்ளாய்டி ப்ரீடிங். அடுத்தது மாஸ் பார்த்தாச்சு, பியூர் லைன் பார்த்தாச்சு, clonal பார்த்தாச்சு, and you have polyploidy and also have mutation next. Okay, பாத்துறோமா polyploidy? சார் polyploidyனா என்ன? அதுக்கு நீ ploidyனா தெரிஞ்சுக்கணும். ploidyனா என்ன சார்? நம்ம உடம்புல குரோமோசோம் இருக்குலடா, நம்ம உடம்புல குரோமோசோம் இருக்குல, அது பேரா இருக்கும், சிங்கிளா இருக்கும், மூணா இருக்கும், நாலா இருக்கும், இந்த மாதிரி ஒரு செட்டா இருக்கும். அப்ப அந்த செட்டை தான் ploidyன்னு சொல்லுவோம். இன்னும் இதை சொல்லிட்டா, இப்ப என்கிட்ட இப்படி ஒரு குரோமோசோம் இருக்கு. அப்ப இது ஒரு செட். அப்ப எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அப்ப இவ்வளவு பேர் டிப்ளாய்ட் 2 ன்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே இங்க பாருங்க, இங்க இது ஒரு செட் 3 இருக்கு. அப்ப இது வந்து ட்ரிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஓகே சார், இங்க 1 தான் இருக்கு. அப்ப இது ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த 3 4 ஆகலாம் டெட்ரா, 5 ஆகலாம் பென்டா, 6 ஆகலாம் ஹெக்ஸா, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, சோ இந்த குரோமோசோம் செட் எப்படி இருக்கு, என்ன கணக்குல இருக்குங்கறத பாயிண்ட். சோ பாருங்க, organism with 2 sets of chromosome in a somatic cell is called diploid. என்ன சொல்றீங்க? இது நம்ம எடுத்துக்கோங்க. நம்ம பாடியில டிப்ளாய்டா ஹாப்ளாய்டா கேட்டா நம்ம ஆன்சர் ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம பாடியில 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. பிரைமரி ஒன்னு வந்து பாடி செல்ஸ், கை, கண்ணு, மூக்கு, காது, வாக்கு, இது எல்லாமே பாடி செல்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் செல்ஸ் பேரு ஜெர்ம் செல்ஸ் சொல்லுவோம். அதாவது செக்ஸ் செல்ஸ், ஸ்பெர்மா இருக்கட்டும், ஓமா இருக்கட்டும், அதாவது இதுல வந்துடும் ஜெர்ம் செல்ஸ்ல வந்துடும். அப்ப ஜெர்ம் செல்ஸும் இருக்கு, சொமேட்டிக் செல்ஸ் இருக்கு. அப்ப சொமேட்டிக் செல்ஸ்ங்கிறது ஒண்ணுனா பாடி செல்ஸ். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? டிப்ளாய்டா இருப்பாங்க. அப்ப யாரு இந்த கேமெட்ஸ் நம்ம ஸ்பெர்ம் ஜோம்ல பாக்குற இந்த ஜெர்ம் செல்ஸ் ஆர் செக்ஸ் செல்ஸ் என்ன பார்க்கலாம்? நீங்க ஹாப்ளாய்டே பார்க்கலாம். அப்ப நம்ம போல எப்படி இருக்குடா? டிப்ளாய்ட்ல சொமேட்டிக் செல்ஸும் ஹாப்ளாய்ட்ல ஜெர்ம் செல்ஸ் இருக்கு. மறக்கவே கூடாது. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க பாலிப்ளாய்ட். Organisms having more than 2 sets of chromosome. ஜெனரல் நமக்கு அப்படி இல்லடா. நமக்கு அப்படி இருக்கும்போது அது பேரு எரர்ஸ்னு சொல்லுவோம். அது பேர் கண்டிஷன்ஸ், டிசார்டர் கண்டிஷன்ஸ். ஒரு எக்ஸ் ஒரு Y மேலுக்கு இருக்குன்னா அந்த இடத்துல 2X ஒரு Y வருதா, அது ஒரு தப்பு, அது ஒரு டிசார்டர். ஓகே, 2X இருக்க வேண்டிய இடத்துல 3X வந்துச்சு, அது ஒரு டிசார்டர். இந்த மாதிரி நிறைய டிசார்டர்ஸ் இருக்கு. பட் ஜெனரலி we are diploid. ஓகே,
clear fine அப்போ சில ஆர்கானிசம்ல ரெண்டுக்கு மேல இருக்கு சொன்னேன் இப்ப ட்ரிப்ளாய்ட் அண்ட் டெட்ராப்ளாய்ட் இது எல்லாமே ஜெனரலா எப்படி சொல்லலாம் ரெண்டுக்கு மேல இருக்குன்னா பாலிப்ளாய்டு சொல்லலாம் அவ்வளவு விஷயம் சோ ப்ளாய்டி புரிஞ்சது பாலிப்ளாய்டி புரிஞ்சிருச்சு கிளியரா ஈஸியா இருக்கா polyploidy can be induced by physical agents such as heat cold x-rays or chemicals like colchicine அப்ப என்ன சார் டேய் இந்த பாலிப்ளாய்டி கண்டிஷன் என்னால உருவாக்க முடியுமா கேட்டா உருவாக்க முடியும் சார் என்ன சொல்றீங்க எஸ் நம்மளால குரோமோசோம் செட்டவே மாத்த முடியும் எப்படி பண்றோம் physical agents யூஸ் பண்ணலாம் chemical யூஸ் பண்ணலாம் physical agents na yes we are going to use heat cold in the heat cold x-ray la கொடுக்கும்போது என்ன தெரியுமா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து குரோமோசோம் செட் இன்கிரீஸ் ஆகும் ஆர் கம்மியும் ஆகும் அது வேரி ஆகும் அப்ப நான் அப்படியே பண்ணலாம் இல்ல சார் என்னால ஹீட் கோல்ட் கொடுக்க முடியாதுன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே கால்சிசைன்ங்கற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இந்த பாலிப்ளாய்டு கண்டிஷன் அச்சீவ் பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா பாலிப்ளாய்டிங்கற நான் சொன்ன அந்த டிசார்டர் கண்டிஷன் உருவாக்க முடியும் நமக்கு தான் அந்த டிசார்டர் சில ஆர்கானிசம் சில பிளான்ட்ஸ்க்கு அது ஒரு வரும் பாத்துறோமா எப்படின்னு எஸ் அப்படி நம்ம பாலிப்ளாய்டி மூலமா உருவாக்குனதா இந்த சீட்லெஸ் வாட்டர்மெலன் சீட்லெஸ் பனானா பனானா பாத்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பனானா நல்ல கருகருகர் நல்ல சீட்ஸ் இருக்கும் ஆனா அது எப்பலாம் மாறி சீட்ஸே காணும் தேட வேண்டியதா இருக்கு உருவாக்கிட்ட பாத்தீங்களா சீட்லெஸ் வாட்டர்மெலன்ஸ் 3n என்ன சொன்னேன் நானு எஸ் ட்ரிப்ளாய்ட் வாட்டர்மெலன்ஸ் ட்ரிப்ளாய்ட் sorry watermelons and bananas அடுத்து பாருங்க TV29 triple variety of tea with larger shoots and rough tolerance சார் அப்ப இந்த ரெண்டாவது பிளான்ட்க்கு என்ன வித்தியாசம் ஃபர்ஸ்ட் பிளான்ட்க்கு என்ன தெரியுமாடா ஃபர்ஸ்ட் பிளான்ட்க்கு people economic craze இருக்குடா seedless watermelon இருக்கட்டும் bananas இருக்கட்டும் economic craze இருக்கு செகண்ட்ல பாருங்க இந்த டீ வெரைட்டில என்ன பிரயோஜனம் பாருங்க அதால ஷூட்டும் சரி டிராஃப்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஷூட்னா ரூட்டுக்கு மேல ஒரு பிளான்ட்ல ரூட்டுக்கு மேல ஒரு பகுதி எல்லாமே ஷூட் அப்ப அந்த ஷூட் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் அப்ப நல்லா இருந்துச்சு நிறைய இலை வரும் நிறைய இலை இருந்துச்சு நிறைய டீ கிடைக்கும் அது கான்செப்ட் ட்ராட் டாலரன்ஸ்னா தண்ணியும் இல்லாட்டி பரவாயில்ல அது அந்த இடத்துல சமாளிச்சு நின்றும் ட்ராட் டாலரன்ஸ் கிளியர் அடுத்து பாருங்க ட்ரிட்டிகேல் 6 என்ன சொன்ன ஹெக்ஸாப்ளாய்டி ஞாபகம் வச்சுக்கோங்க 6 என்ன ஹெக்ஸாப்ளாய்டி இஸ் a hybrid of wheat and rye ஓகே அதாவது Triticum durum ஒரு வெரைட்டி அது வீட் ஓகே Triticum durum அதுவும் சிகேல் சீரியல் அது ரைட் அதோட சயின்டிஃபிக் நேம் சொன்னோம் ஓகேவா இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து Triticum durum இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து சிகேல் சீரியல் இது ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு எனக்கு 6ங்கிற ஒரு ட்ரிட்டிக்கல் வெரைட்டி கிடைக்குது அப்படி என்ன சார் ஒரு பிரயோஜனம் பாருங்க make this plant fertile polyploidy is induced it has higher dietary fiber and protein நார்மலா இருக்கக்கூடிய வீட்ல இருந்து இதுக்கு நிறைய ஃபைபர்ஸும் நிறைய புரோட்டீன்ஸும் இருக்கு இப்போ எவ்வளவு பெரிய விஷயம் கரெக்ட் காட் இட் ஃபைன் அடுத்து பாருங்க ராஃபினோபிராசிகா இஸ் an allotetraploid சார் என்ன சார் வார்த்தை புதுசா இருக்கு டெட்ராப்ளாய்ட் சொல்லி கொடுத்தீங்க ஓகே டெட்ராப்ளாய்ட் அர்த்தம் 4n ன்னு அர்த்தம் சார் ஆலோனா டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ் நான் ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பீஷிஸை எடுத்து அதை கிராஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது டெட்ராப்ளாய்ட் கிளியர் ஃபைன் is it clear doubt இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கடா ஓகேவா so Rhaphnophrasica is an allotetraploid which means two different species two different set of chromosomes எடுத்து நான் கிராஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிறதா இந்த tetraploid nothing but Rhaphnophrasica எப்படி பண்றோம் கால்சிசைன் அப்படினா என்ன அர்த்தம் நான் இன்டியூஸ் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா இல்ல சொன்னா உங்ககிட்ட கெமிக்கல்ல நான் கால்சிசைனை யூஸ் பண்ணி பண்ண முடியும் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா கிளியர் ஃபைன் மியூட்டேஷன் இனி அடுத்து வந்து மியூட்டேஷன் இப்போ என்ன பார்த்தாச்சு நம்ம மாஸ் செலக்ஷன் பார்த்தாச்சு பியூர் பார்த்தாச்சு நிறைய பார்த்தாச்சு இப்போ getting into the mutation breeding we'll see that so mutation னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எப்படி நீங்க க்ளோன் செலக்ஷன்ல க்ளோன் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ ஹைபிரிட்ல ஹைபிரிட் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த மியூட்டேஷன்ல மியூட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு சடன் இன்ஹெரிட்டபிள் சேஞ்ச் ரொம்ப ஈஸி அப்படின்னா என்ன திடீர் நடக்கும்டா அந்த மியூட்டேஷன் ஓகே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அது இப்பதான் நடக்கணும்ங்கறத சொல்லவே முடியாது it can happen at any time இப்ப வந்தாச்சு நீ அடுத்து வர சொல்லவே முடியாது வந்துகிட்டே இருக்கும் அதான் மியூட்டேஷன் அண்ட் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அந்த மியூட்டேஷன் பாஸ் ஆன் ஆகும் அதோட அடுத்த ஜெனரேஷன் அந்த மியூட்டேஷன் என்ன ஆகும் பாஸ் ஆன் ஆகும் கிளியர் நிலா ஹாய் சார் ஹலோ நிலா how are you எப்படி இருக்கீங்க சேனலுக்கு புதுசா
Okay. So பாப்போமா. So mutation is a sudden heritable change in a DNA sequence. DNA என்ன தெரியும் நமக்கு? இப்படி இருக்கும்னா DNA. இந்த மாதிரி DNA இருக்கும். Okay. அப்ப இந்த DNA ல yes. Okay நிலா, வெல்கம் டு our channel. Subscribe மட்டும் பண்ணிருங்கடா and notifications கண்டிப்பா கரெக்ட்டா லைன் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப்டர் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சாப்டர் வந்து ப்ரீடிங் அண்ட் பேட்மிண்டன் போயிட்டு இருக்குடா. எவல்யூஷன் ஆரம்பிச்சோம். நம்ம வந்து மிட் டர்ம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ மிட் டர்ம் ஃபர்ஸ்ட் தெளிவா முடிச்சிட்டு அப்புறம் அடுத்த எக்ஸாம் பிளான் பண்ணுவோம். ரெடி? ஓகேவா? I am doing good Nila. I am doing really good. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் சில பேர் வரல. நிமிஷால வருவாங்க, நிமிஷாவை காணோம். என்னாச்சுன்னு தெரியல. So we are expecting, we'll see. Okay? Fine. உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி எக்ஸாம் வருது. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த சாப்டர் கஷ்டமா இருக்கு. anything you feel like you can tell. Okay? Comments சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாடிஃபை பண்ணுவோம். Because recently few students approached us. கமெண்ட் தான் கேட்டாங்க. போன செஷன் பார்த்திருப்பீங்க. செகண்ட் மிட்டம்க்கு என்ன பண்ணலாம்ங்கற மாதிரி ஐடியா வச்சிருந்தோம். சோ அத வந்து நாங்க டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த செஷன்ஸ் பிளான் பண்ண போறோம். ஓகேவா? So tell all your concerns and queries, we'll do accordingly. Okay? Okay, super. So இப்போ இந்த DNA ல நமக்கு இங்க நிறைய ஒட்டி இருக்கும். இது பேர் நியூக்ளியோடைட்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ இந்த நியூக்ளியோடைட்ஸ்ல சில பல சேஞ்சஸ் வரும். ஓகே, அது கொஞ்சம் டீப்பா போலாம். ஆனா இப்போ அதுக்கு வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு இப்போ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம 11th 12th பார்க்கலாம். ஓகே, சோ என்ன ஆகும்னா அந்த DNA யோட ஸ்ட்ரக்சர்ல சில சேஞ்சஸ் வரும். அப்படி சேஞ்சஸ் வரும்போது என்ன நடக்கும்? மியூட்டேஷன் நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? அந்த சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் வந்து நடக்கும். எப்போ? DNA சீக்வென்ஸ்ல கண்டிப்பா நடக்கும். கிளியர்? பாலாஜி கேமிங் சேனல். ஹாய். ஹலோ பாலாஜி. which is your favorite game? Fine. So இந்த மியூட்டேஷன் மூலமா உருவாகிற பொருள் பேரு மியூட்டன்ட். அப்படிச்சுங்கடா. 3 டேர்ம் ரொம்ப முக்கியம்டா. ஃபர்ஸ்ட் வந்து மியூட்டேஷன். நம்ம பார்த்தாச்சு. அப்ப இந்த மியூட்டேஷன் மூலமா உருவாகிற அந்த organisms can be anything. You call it as mutants. Okay? Fine. Listen very carefully. நல்லா நினைச்சுங்கடா. மியூட்டேஷன் மூலமா உருவாகுறது மியூட்டன்ட். கிளியர்? இப்போ இந்த மியூட்டேஷன் உருவாகுற சில பொருளை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க பேர் தான் மியூட்டாஜென்ஸ். You have 3 terms here. Mutation, mutagens, mutants. அதாவது மியூட்டாஜென்ங்கிற பொருள் மூலமா மியூட்டேஷனை காஸ் பண்ணி நான் உருவாக்குறது தான் மியூட்டன்ட். அவ்வளவு விஷயம். கிளியரா புரிஞ்சுதா? டவுட் இருக்கா யாருக்காவது? ஈஸியா இருக்காடா? ரொம்ப ஈஸி தான். நல்லா கவனிக்கடா. மியூட்டேஷன்ங்கிற ப்ராசஸ் மூலமா நான் மியூட்டாஜென்ங்கிற இதை யூஸ் பண்ணி உருவாக்குறது தான் மியூட்டன்ட். நமக்கு இந்த எக்ஸ்மேன் பார்த்துருக்கீங்களா? படத்துல பார்த்துருக்கீங்க எக்ஸ்மேன். இந்த கையில வந்து இவருக்கு நெகம் இருக்கும். அவர் யாரு? அவர் வந்து ஆக்சுவலி ஒரு மியூட்டன்ட். அவருக்கு என்ன கொடுத்திருப்போம்? ஏதாவது மியூட்டாஜென் கொடுத்திருப்போம். அப்ப என்ன நடந்திருக்கும்? மியூட்டேஷன் நடந்திருக்கும். அவ்வளவுதான் விஷயம். Is that clear for everybody? Anybody having any doubts? So mutants arise due to changes caused by the mutagens. What are mutagens? Mutagens are physical or chemical. Physical அர்த்தம் X-ray, gamma ray, UV ray temperature யூஸ் பண்ணலாம். Chemical mustard gas, nitrous acid யூஸ் பண்ணலாம். Okay? சோ அதுக்கு சார் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. மியூட்டேஷன் ப்ரீடிங் பண்ணிருக்கோம். அப்படி என்ன சார்? மியூட்டேஷன் ப்ரீடிங். நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த பிளான்ட்ல ஒரு மியூட்டேஷன் பண்றேன். ஓகே, ஒரு சேஞ்ச் கொடுக்குறேன். அந்த சேஞ்ச் எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப நல்லதா இருக்கு. எனக்கு சில சம்டைம்ஸ் எனக்கு ஈல்டு ஜாஸ்தியா வருது. அதோட growth period ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நல்ல சேஞ்சஸ் வருது. இதனால மியூட்டேஷனால. அப்ப நான் அதை வந்து வளர்த்த போறதா மியூட்டேஷனல் ப்ரீடிங். So mutation breeding uses induced mutation. Use பண்ண mutations to create genetic variation. Genetically differences கொண்டு வந்து for improvement. நான் அந்த மியூட்டேஷனை யூஸ் பண்ணனா அந்த பிளான்ட் வந்து ஹையர் ஈல்ட் கொடுக்காது. நான் என்ன பண்றேன்? மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்ல ஹையர் ஈல்ட வாங்குறேன். அப்ப அது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. அது பேர் தான் மியூட்டேஷன் பிரீடிங். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? சோ பாருங்க, அச்சீவ்மென்ட்ஸ் பாருங்க. ஷர்பதி சொனோரா வீட் ஃப்ரம் சொனோரா 64 யூசிங் காமா ரேஸ். அதாவது சொனோரா 64ங்கற அந்த வெரைட்டில என்ன பண்றேன்? ஷர்பதி சொனோராங்கற ஒரு வீட்டை நான் எடுக்கிறேன். எப்படி? நான் அதுல காமா ரேஸ் வைக்கிறேன். இப்பதான் பார்த்தோம். காமா ரேஸ்ங்கிறது பிசிக்கல் மியூட்டாஜென்.
நான் அந்த காமாங்கிற பிசிக்கல் மியூட்டேஷன் யூஸ் பண்ணும்போது மியூட்டேஷன் நடந்து எனக்கு நார்மலா இருக்கிற சொனாரா என்னவா மாறுது, ஷர்பதி சொனோராவா மாறுது. அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி பாருங்க, அட்டோமிட்டா டு ரைஸ் வித் saline tolerance and pest resistance. அப்படின்னா என்ன? saline toleranceனா என்னால அது உப்பு தண்ணியிலையும் வளர்த்த முடியும், உப்புங்கிறது பிரச்சனை இல்லை அவனுக்கு. and pest resistance, எந்த ஒரு பெஸ்டும் இருக்க முடியாது. ஓகே, அடுத்து groundnuts with thick shells. Groundnuts with thick shells. Is it clear guys? You got an idea now? Okay, so we are going to wind up with this hybridization. Okay, ரொம்ப ஈஸியா குயிக்கா முடிச்சிடலாம். பாத்துருவோமா? So hybridization is crossing two or more different plants to combine desired traits. சார் எனக்கு வந்து அந்த பிளான்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ரொம்ப டாலா இருக்கு. சார் எனக்கு இந்த பிளான்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ரொம்ப எப்படி சொல்ற டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்கு. ஆனா எனக்கு இது ரெண்டுமே வேணும் சார், அழகா பண்ணலாம் வித் ஹைபிரிட். என்ன பண்ண போறேன், அந்த இந்த பிளான்ட் அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் எடுக்க போறேன், ஹைட்டா இருக்கிற பிளான்ட் எடுத்து ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஹைபிரிட் எடுத்தனா இவனுக்கு ரெண்டு பேரோட சூப்பர் ஸ்மார்ட்டா இருப்பான். யார் ஹைபிரிட்? This hybrid will be very smart than their parents. அதான் இந்த விஷயம். பாருங்க பாருங்க, hybridization பார்த்தாச்சு. the offspring the called hybrid is superior to both parents. இப்ப சொன்ன பாத்தீங்களா, அங்க கொடுத்திருக்காங்க. fine, create genetic variation for improvement in varieties. கரெக்ட்டா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் தான் triticale. இது தெரியுதா? இந்த wheat நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு எடுக்க போறேன்னா இங்க. Okay, I'll show it here. Yes, it's written here. பாருங்க, இந்த வீட் தெரியுதா இங்க? நல்லா பாருங்க, என்ன பண்றேன் நானு, ட்ரிச்சிகம் டியூரம்ங்கிற வீட்டும் ரையோட பேர் தான் சீக்கேல் சீரியல். அப்ப இது ரெண்டு நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதை நான் கிராஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ராயர்ட்டி கொடுத்துருக்காங்க 2840. ஓகே, 2Nல 20, 2N40. நம்ம எப்படி எனக்கு வந்து 2Nல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும், அதே மாதிரி இதுக்கு 2 டிப்ளாய்ட்ல 28 இருக்கு, இதுல டிப்ளாய்ட்ல 14 இருக்கு. அப்ப இது ரெண்டு கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் F1 கிடைச்சிருச்சு. ஓகே, இது ரெண்டு கிராஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, F1 கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, பிளான்ட்ல வளர்ந்துருச்சு. ஆனா வளர்ந்த அந்த பிளான்ட் இருக்குல்ல, அந்த F1 அந்த ப்ராஜனி வளர்ந்துருச்சு, ஆனா அதால இன்னொரு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதால இன்னொரு ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா அது ஸ்டெரைல். ஸ்டெரைல் என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்டெரைல்னா எப்படி சொல்றது, the incapability of reproduction you call it as sterile. அது நமக்கு பிரச்சனை இல்லையா? நீங்க யோசிக்கலாம், சார் நமக்கு தேவையானது F1 வந்துருச்சு சார். டேய், F1 வந்து அது வந்து குட்டி போடாம இருந்தா பிரச்சனை இல்லை நீ சொல்ற, அது குட்டி போடுச்சு நமக்கு லாபம் இன்னும் டபுள் இரட்டிடா. யோசிச்சு பாரு, ஒரு F1 குட்டி போடுச்சுன்னா இன்னும் நம்ம செல்ஃப் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், அப்ப இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இவங்க என்ன டாக்டர்ஸ் நம்பர் பழக்க வருஷத்துல, அப்போ இந்த சயின்டிஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரிச்சிகம் டியூரம் சீக்கிரம் நிறைய டைம் மாத்தி பண்றாங்க. எப்படி பண்ணாலும் வர்ற F1 ஸ்டெரைல் தான், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியும்ல, அந்த கால்சிசைனுங்கிற அந்த கெமிக்கல் அதை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம பார்த்தோம்ல, கால்சிசைன் யூஸ் பண்ணும்போது பாலிப்ளாய்டி கண்டிஷன்ஸை இன்டியூஸ் பண்ணுவது, உருவாக்கும். அப்ப இங்க அதே மாதிரி என்ன ஆகுது, பாலிப்ளாய்டி உருவாக்குது. அப்போ இந்த 2N என்ன ஆகுதுன்னா பாலிப்ளாய்டி கண்டிஷன்ஸ் ஆக்கும்போது 2N என்ன மாறுது, ஹெக்ஸாவா மாறுது, 6N கணக்கு வந்துரும். ஓகே, இஸ் இட் கிளியர்? பாலிப்ளாய்டு என்ன பார்த்தோம்டா, ரெண்டு அதாவது டிப்ளாய்டுக்கு மேல இருக்கணும். டிப்ளாய்டுக்கு மேல இருக்கிறது என்ன சொல்லுவோம், பாலிப்ளாய்டி. அப்போ இது வந்து நான் ஏன் அப்படி மாத்துறேன்னா, ஏன்னா ஸ்டெரைல். அப்ப நான் கால்சிசைனுங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணி பாலிப்ளாய்டி கண்டிஷனை இன்டியூஸ் பண்றேன். அப்படி இன்டியூஸ் பண்ணும்போது இவன் என்னவா மாறினா, ப்ளாய்டி ஜாஸ்தியாகி ஹெக்ஸாப்ளாய்டா மாறி 42 வருது, which means now they are fertile. Okay, they generally 20 இந்த மாதிரி odd numbers வந்தாலே ஸ்டெரைல் தான்டா, சரியா? அப்ப அவங்க என்னவா மாத்தணும், நம்ம ஈவன் நம்பரா மாத்தணும். எப்படி கால்சிசைன் யூஸ் பண்ணி அதை வந்து 42 மாத்தி இப்ப அதை ஃபர்டைலா மாத்தியாச்சு. இப்ப என்ன ஆகும், இந்த F1 வந்தாலுமே அந்த F1 இன்னும் குட்டி போட ஆரம்பிக்கும். எப்படி, இப்ப என்ன பண்ண போறோம், இந்த F1ல இங்க எழுதுறேன்டா. அப்ப F1ல இப்ப என்ன பண்றேன்னா கால்சிசைன் யூஸ் பண்ண போறேன்.
யூஸ் பண்ணி பார்த்தா இப்போ F1 என்னவா மாறுது? ஃபர்டைலா மாறிடுச்சு. அப்ப ஃபர்டைலா மாறிடுச்சுன்னா அது மூலமா நான் இன்னும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன் ஆர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஹைபிரிடைசேஷன். புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்காடா? யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். எனிபடிஸ் ஹேவ் எனி டவுட்? சோ வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப பிரிச்சு மேஞ்சாச்சு. இஸ் இட் கிளியர்? சோ நம்ம வந்து கூடிய சீக்கிரமாவே பார்ட் 2 பாத்துறோம்டா. அது ஈஸி தான்டா. ஓகே, நீங்க புரிஞ்சு படிச்சா எல்லாமே ஈஸி. மனப்பாடம் பண்ணி நீங்க எழுதலாம், மார்க் வரும். ஆனால் அது உங்களுக்கு பயன்படாது. தயவு செஞ்சு தப்ப பண்ணாதீங்க. ஓகே, மனப்பாடம் பண்ணாதீங்க, அதை ட்ரை பண்ணி எழுதாதீங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகணும்னா இப்ப மார்க் வாங்கிடுவீங்களா, அப்புறமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, சோ கூடவே சேர்ந்து புரிஞ்சு படிங்க. டவுட் இருக்கிறது எல்லாமே கேளுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆன்சர். ஆனா நீங்க கேட்கணும். ஓகே, உங்க மனசுக்குள்ள வந்து டவுட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்ல. அது ஒரு பேசிக் ஐடியா எனக்கு தெரியும். இந்த மாதிரி டவுட் வரலாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. அதுலயும் சில பேருக்கு ரொம்ப கொடூரமா டவுட்ல வரும். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஆன்சர் கரெக்டா கொடுத்துருவோம். சரியா? அப்ப நீங்க கேட்கறது உங்க கையில இருக்கு. ரெடி? ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். நல்லா படிங்க, கவலையப்படாதீங்க, ஜாலியா படிங்க, நல்ல மார்க் வாங்கிடலாம். சரியா? சோ அப்ப நான் கிளம்பட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லாத்துலயும் அங்கே இருக்கும்டா. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் மட்டும் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா நீங்க இந்த நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போட்டுச்சிங்கன்னா கவலையே பட வேண்டாம். ஓகே, ஸோ போயிட்டு வரட்டா? Chalo guys, then we'll meet on a next session with this part 2. Okay, bye bye, take care.